மனிதனிடம் மனிதன் மிக பயங்கரமாக தன்னுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். சமய நல்லிணக்கம் என்ற நிறைய கூட்டங்கள் நாம் நடத்துகிறோம். அதிலும் கூட நம்முடைய நற்பண்புகள் பேசப்படுகிறது. ஆனால் அப்படி பேசப்படக்கூடிய அந்த நல்லிண கூட்டத்திற்கு மத்தியில் சில ஏக்கங்களை செய்த ஏக்கவாதிகள் என்ன செய்கிறார்கள்? ஒரு காலத்தில் கூண்டாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தனித்தனியாக பிரிந்து விட்டார்கள். இவர்களுடைய குறையை அவர்கள் சொல்வது, அவர்கள் குறையை இவர்கள் சொல்வது, குற்றப்பத்திரிகை குற்றம் ஒன்று, நீங்கள் செய்த குற்றம் என்று அந்த தரப்பில் அவரும் இந்த தரப்பில் இவரும், இப்படி நண்பர்களுக்கு மத்தியில செய்த அந்த குற்றங்களை எல்லாம் முரண்பாடு வருகின்ற பொழுது அதை சொல்லி காட்டக்கூடிய அந்த விதம் மனிதனுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் கண்டிப்பாக உனக்கு சதி செய்வார்கள். நன்மையான விஷயத்துக்கு துணை போனா அது என்னைக்கு பாதிப்பை தராது. ஒரு தீமையான விஷயத்துக்கு நீங்க துணை போனீங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுடைய எல்லா ரகசியங்களும் நடுரோட்டில் நிற்பாட்டப்படும். உங்களுடைய அத்தனை வண்டவாளமும் தண்டவாளத்தில் ஏற்றப்படும். இவை அனைத்தும் எதை காட்டுகிறது? மனிதனிடத்தில் மனிதன் மிக பக்குவமாக மறைத்து பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். மேலான பெருமக்களே, பொதுவாக நிறைய தலாக்கு, நிறைய ஹுரா ஏற்படுவதற்கு காரணம் நீதிமன்றங்களிலே சிறுவயது மணமகனும் எனக்கு இந்த மணமகன் தேவையில்லை என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம், திருமணம் முடிந்ததற்கு பின்னால் அந்த முதல் இரவில் மணமகனும் போட்டுக் கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, நமக்குள்ள எந்த ஒரு மாற்றுதலும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றமா நடக்கக்கூடாது, எது நடந்தாலும் நீயும் சொல்றது நானும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு நல்ல ஒப்பந்தத்தை முன்வைக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. அது எப்ப பின்பற்றணும்? நிக்காவுக்கு பின்னால் எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாது. நிக்காவுக்கு முன்னாடி உன் வாழ்வில் நடந்த எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ சம்பவங்கள், மனிதன் தானே தவறு செய்யக்கூடும் தானே, எத்தனையோ தவறுகளை செய்திருக்கலாம். நிக்காவுக்கு முன்னாடி மனைவி ஒப்பந்தம் போட்டுட்டா அப்படின்றதுக்காண்டி முதல் நாள் இரவிலேயே உன்னுடைய ரகசியங்கள் அத்தனையும் நீ சொல்லிட்டேன்னா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா சமயம் வரும் பொழுது நீ சொன்ன அத்தனையும் அவர்கள் முன்வைப்பார்கள். நீ அப்படிப்பட்டவன் தானே, நீ அதை சொல்லிதானே என்று முதல்ல பேசன என்பதாக மணமகன் தரப்பிலும் மணமகள் தரப்பிலும் பேசப்படுவதை நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம். மேலான பெருமக்களே, நிக்காவிற்கு பின்னால் ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை வாழ்வது இஸ்லாம் வரவேற்கிறது. ஆனால் நிக்காவுக்கு முன்னாடி ஒரு மணமகளும் வாழ்ந்த வாழ்க்கையை நிக்காவுக்கு பின்னால் ஒருவருக்கு ஒரு மத்தியில் அது சொல்லணும், சொன்னா நமக்குள்ள எந்த ஒரு இது வராது அப்படின்னு இங்கு இஸ்லாம் சொல்லல. அப்படி நீங்க சொல்வதாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அபாயத்தை உண்டாக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் அப்படி சொன்னால் உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகள் உங்களை